இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, third floor 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கருத்தாக இருக்கிறது. நன்றி சார். நீங்க அன்னைக்கு லீவ் கிடைக்கலனாலும் தொண்டர்கள் வந்து வேலையை உதறிட்டு வாங்கன்னு நீங்கள் ஒரு கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஜனநாயகத்தில் அவரவர்களுடைய உரிமை ஒன்று. ரெண்டாவது, புதிய கட்சி தமிழகத்தில் பலர் தொடங்கி இருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம். கட்சியினுடைய தொடக்கம் என்பது ஆரவார தொடக்கமாகத்தான் இருக்க முடியும், மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். அது வழக்கம் பழக்கம், அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது. லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லைன்னா தான் இது போல் ஆட்சியெலாம் நடந்தெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறதெல்லாம் தனி மனித உரிமை, அவரவர்களுடைய சட்டம் இல்லையா? நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா? ஏன் வீட்டை பூட்டிட்டு வரீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். கேட்குறது இல்லையே. அதில் என்ன இருக்குது? அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்குது? அதை எதுக்கிறதுக்கு என்ன? பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வான்னு சொன்னால் ஏன்னு கேட்கலாம், காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம். படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க அவர்களுடைய சுய அறிவை வைத்து முடிவு பண்ணுறது தானே. மாநாடு முக்கியம் போகணும் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார் தடுக்க முடியும்? அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை. நினைக்கிறவங்க போகிறாங்க, நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படி தானே கூப்பிட்டு ஆகணும் இல்லையா?